கொள்கைகளை பேசாமல் இன்னைக்கு மறுபடியும் சிஎம்எஸ் சீண்டி இருக்கிறாரே அப்படின்னு ஒரு செய்திகள் போய்கிட்டு இருக்கு. டெய்லி நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கொள்கைகளை பேசலை, கொள்கை தெளிவாக இருக்குது. கொள்கை பல இடத்துல திருப்பி திருப்பி சொல்லியாச்சு. என்ன கொள்கைங்க? என்ன கொள்கை அது? சேம் திராவிட கொள்கை தான். கொள்கைகள் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இது எல்லா இடத்துலையும் திருப்பி 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 சொல்லியாச்சு. இன்னைக்கு எங்கள் தலைவர் ஒன்று சொன்னார், அதே தான். எப்போ பார்த்தாலும் நாங்கள் என்ன பேசினாலும் அந்த பழைய தகரட்டப்பாவை உருட்டுறதே இவங்க வேலையாக போச்சு. அதனால தான் அவர் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு நல்ல திருக்குறளும் சொல்லியிருக்காரு. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உள்ளது. நான் கேட்குறேன், எடப்பாடி அவர்களையும் இல்லை ஸ்டாலின் அவர்களையும், தைரியமான ஆளாக இருந்தா நீங்கள், உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் தில் இருந்தால் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை பேட்டியிலையோ இல்லை எங்கேனாலும் நான் ஊழல் செய்ய மாட்டேன், என் கட்சிக்காரனை ஊழல் செய்ய விட மாட்டேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொடக்கு போட்டு கேட்குறேன், பெட்டு கட்டுறேன், அவங்களால சொல்ல முடியுமா? திமுக 20% ஓட்டு எடுத்தால் பெரிய விஷயம். அதிமுக 20% ஓட்டு கூட வராது. தளபதி 45% ஓட்டு எடுத்து 2026 கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக போகிறாரு. உங்களுடைய கனவுகளை சொல்லுங்க அப்படின்லாம் வராது. எங்கள் கனவு இருக்குது. எங்கள் கனவு திமுக வீட்டுக்கு போகணும். அது மட்டும் தான் கனவு. அப்போ தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திருமிகு பம்மல் கந்தசாமி அவர்கள் முன்னிருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்திருக்குது. இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொள்கைகளை பேசாமல் இன்னைக்கு மறுபடியும் சிஎம்எஸ் சீண்டி இருக்கிறாரே அப்படின்னு ஒரு செய்திகள் போய்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு டெய்லி நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கொள்கைகளை பேசலை, கொள்கை தெளிவாக இருக்குது. கொள்கை பல இடத்துல திருப்பி திருப்பி சொல்லியாச்சு. என்ன கொள்கைங்க? என்ன கொள்கை அது? சேம் திராவிட கொள்கை தான். என்னென்னா, இன்றைக்கி ஏற்கனவே அவங்க நம்ம கொள்கையை சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் திமுக சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. பெண்கள் பாதுகாப்பு, இருமொழி கொள்கை, அதே மாதிரி நிறைய விஷயங்களில் இப்போது திமுக என்னென்ன பின்பற்றுதோ அதே தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அவர்கள் செயல்படுத்தலை அப்படிங்கிறது தான். இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி இருக்குது, எதுக்கு இன்னொரு கட்சி? அது வேலிடு கொஸ்டினா? இப்போ அதே மாதிரி கொள்கைகளை பொறுத்தவரை நாங்கள் அண்ணா அவர்களை பின்பற்றுகிறோம். ஏற்கனவே காமராஜர் அந்த 5 கொள்கை தலைவர்கள் வச்சுருக்கிறோம். இவர்கள் என்னென்ன செஞ்சாங்களோ தலைவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அவர் பல விஷயங்களில் நமக்கு எது இந்த மக்களுக்கு பிடிக்குமோ இல்லை இந்த மக்களுக்கு தேவையோ அதை அவர்களின் பேரை சொல்லி வந்த திமுகவும் அதிமுகவும் செய்ய தவறி இருக்காங்க. இப்போ அவங்க கொள்கையெல்லாம் கொள்ளையடிக்கிறத நோக்கி போகும்போது உண்மையாக அந்த கொள்கையை நிறைவேற்றுற பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த கொள்கைகளை சொல்லும்போது இவர்கள் திருப்பி திருப்பி கொள்கைகளை சொல்லலை அப்படிங்கிறது கூட விமர்சனமாக வராது. பல இடத்துல போய் உட்காரும்போது இதுதான் திமுக சொல்லிச்சே அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் போகுது. அப்போ அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி இருக்குது, புது கட்சி வேணும்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? அந்த கட்சி சரியில்லை, ஆட்சி சரியில்லை, ஊழல் ஆட்சி, சமூக நீதி அவங்க பின்பற்றலை, அப்புறம் பெண்களுக்கு எதிராக பல வன்கொடுமை நடக்கு. அப்போ இதே தானே நாங்களும் செய்ய வேண்டியது இருக்கும், அதே தானே சரி பண்ணணும். அதனால் கொள்கைகள் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இது எல்லா இடத்துலையும் திருப்பி 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 சொல்லியாச்சு. இன்றைக்கி எங்கள் தலைவர் ஒன்று சொன்னார், அதே தான். எப்போ பார்த்தாலும் நாங்கள் என்ன பேசினாலும் அந்த பழைய தகரட்டப்பாவை உருட்டுறதே இவங்க வேலையாக போச்சு. அதனால தான் அவர் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு நல்ல திருக்குறளும் சொல்லியிருக்காரு. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உள்ளது. இந்த மாதிரி தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நாங்கள் சமூக நீதி, ஏன்னா திமுக ஒன்றும் பண்ணாது. பாஜகவை பார்த்து நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம். இன்றைக்கி யாருக்கு எலெக்ஷன் நடக்குது அதான் நான் சொல்கிறேண்ணே. எங்கள் தலைவரும் அதில் கிளியராக இருக்கார். நீங்கள் என்ன வேணாலும் டைவெர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி களத்தில் இல்லாதவங்களை பற்றியும் களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றியும் பேசி மக்களை குழப்புவதோ, மக்களை டைவெர்ட் பண்ணுறதோ, இல்லை எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதோ எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்த 100 நாள் இங்கே நடக்கிற போர், இங்கே யார் ஆட்சிக்கு வரப்போகிறா, தமிழ்நாட்டுக்கு யார் விமோச்சனம் தரப்போகிறா அப்படிங்கிறது தான்.
பாஜகலாம் 4% தாண்டவே இல்லை. இந்த திமுக தான் வந்துருச்சுன்னு சொல்லி அதை 10% கொண்டு வந்து விட்டது. நாங்கள் மறுபடியும் அதே 4%க்கு அனுப்ப போகிறோம். அது எலெக்ஷன் ரிசல்ட் உங்களுக்கு சொல்லும். சரிங்களா? அதிமுக ஆல்ரெடி அவங்கள வந்து தோற்கடித்து மக்களை தூக்கி போட்டாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை. திமுக இன்னைக்கு தீய சக்தி. திமுக தான் அந்த இடத்துல தமிழ்நாட்டில் பவரையும் வச்சுக்கிட்டு பணத்தையும் வச்சுக்கிட்டு அராஜகத்தோட உச்சத்தில் இருக்காங்க. அவர்கள் கொள்கைகளை எந்த இடத்துலையும் மதிக்கவும் இல்லை, கடைபிடிக்கவும் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் அவங்க கட்சியில் ஃபுல்லாகவே கருணாநிதி பேரங்கிறதுக்காக தான் உதயநிதி இன்னைக்கு அமைச்சராக இருக்கார். அதே மாதிரி சமூக நீதி சந்தி சிரிக்குது, வேங்கை வாயில் முதற்கொண்டு திருப்பி. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. இருமொழி கொள்கைகள் இவர்கள் இங்கே ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கட்சிக்காரன் வச்சுருக்க எல்லா இன்ஸ்டியூட்லேயும் ஹிந்தி தான். அதே மாதிரி எதையுமே அவர்கள் பின்பற்றது கிடையாது. இருக்குது எந்த எல்லா கட்சிக்காரன் வச்சிருக்க பிரைவேட் ஸ்கூல் எல்லாத்துலேயும் ஹிந்தி இருக்குது. பிரைவேட் ஸ்கூல் உண்மையில யாருக்கிட்ட இருக்குது? தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல. பிரைவேட் ஸ்கூல் வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்டோட செக்டார் தானே சார்? சிபிஎஸ்சி. அதுதான் மெட்ரிகுலேஷன்ல சொல்லுங்களேன். என் பையன் படிக்கிறாங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் படிக்கிறான், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இவர்கள் பேசுறவங்க. ஆனா திமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, அவங்க நடத்துற சன்ஷைன் நிறுவனத்துல வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். ஆனா அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி தானே சொல்லி தர முடியும். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய என்ன வேணாலும் இருக்கட்டும். நீங்க ஹிந்தி சொல்லி கொடுக்க கூடாது அப்படியோ ஹிந்தி படிக்க கூடாதுங்கிறதும் நான் சொல்லலை. நீங்க பேசுறது என்ன, நீங்க செய்யறது என்ன அப்படிங்கிறது தான். இதை வந்து ஈஸியாக நம்ம டைவர்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அவர்கள் சொல்கிறத செய்கிறது கிடையாது. கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது வேற, பேச்சுக்கு ஒரு கொள்கை சொல்கிறது வேற. அதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவங்க சன்ஷைன் நடத்திக்கிட்டு இல்லை பிரெஞ்சு இல்லை ஜப்பானீஸ் சீனா என்ன வேணாலும் கற்றுக் கொடுக்கட்டும். மக்கள் நிறைய கற்றுக்கணும். மொழிங்கிறது பேரியராக கட் ஆகக்கூடாது. அதிலெல்லாம் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம். அதனால தான் வந்து எல்லாருக்கும் எல்லாமே, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும், அவங்க விருப்பப்படதை செய்யணும் அப்படிங்கிறது தான். அது நேர்மையாக எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கட்டும், பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் ஒரு மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுதான். இன்னொன்று, கொள்கை அவர்கள் ஏட்டில் வச்சுருக்காங்க, கொள்ளையை முன்னாடி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி எங்கள் தலைவர் ரொம்ப அருமையாக எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குற எல்லாத்துக்குமே, இன்றைக்கி பாரு நம்ம பேசிட்டு போன உடனே என்னெல்லாம் நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாமே பழைய டப்பாவை உருட்ட போகிறாங்க, நீங்கள் உருட்டிக்கிட்டே இருங்க. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஒரு மௌன புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் வந்து அதிமுக வந்து 21% வச்சுருக்கு, பிஜேபி 18% வச்சுருக்கு, இவங்க கூட்டணியோட 40% வச்சுருக்கு. என்ன பேங்க் டெபாசிட்டாக என்ன எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காது? மக்கள் தான் ஓட்டு போட முடியும். புரட்சின்னு ஒன்று நடக்கும்போது எல்லாமே மாறும், எழுச்சின்னு ஒன்று நடக்கும்போது எல்லாமே மாறும். தேவைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஆப்ஷன் ஒன்று இல்லை. இன்றைக்கி ஆப்ஷன் வந்துடுச்சு. தளபதி வந்துட்டார். ஒன்றே ஒன்று, தளபதி வந்து ஒன்று சொன்னார், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஒத்த பைசா தொட மாட்டேன், எனக்கு தேவையும் கிடையாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் செய்ய விட மாட்டேன். நான் கேட்குறேன், எடப்பாடி அவர்களையும் இல்லை ஸ்டாலின் அவர்களையும், தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள், உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் ஒரு தில் இருந்தால், ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை பேட்டியிலையோ இல்லை எங்கேனாலும் நான் ஊழல் செய்ய மாட்டேன், என் கட்சிக்காரனை ஊழல் செய்ய விட மாட்டேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்து சொடக்கு போட்டு கேட்குறேன், பெட்டு கட்டுறேன், அவங்களால சொல்ல முடியுமா? எல்லாம் மக்கள் சிரிப்பான். ஏன்னா நீங்கள் கள்ள ட்ரெயின் வந்து ஏறி வந்த அந்த கும்பல் இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடியை கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. கடைசி நேரம் வரை கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடைசி நேரத்தில் அதே யுத்தி 3000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 3000 ரூபா எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? கஜானாவில் காசு கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபண்டு ரிலீஸ் ஆகாமல் ஒன்று கிடக்கும். ஒரு லேண்ட் அக்வசிஷன் போயிருக்கும், அங்கே ஏதாச்சும் லிட்டிகேஷன் இருக்கும், அந்த ஃபண்டு அப்படியே டெபாசிட்டில் இருக்கும். அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எங்கெல்லாம் ஃபண்டு தேக்கி இருக்கோ அதெல்லாம் டைவெர்ட் பண்ணி அந்த காசை எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. இவங்க கடைசி வரை இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மக்கள் 3000 இல்லை, நீ 10,000 ரூபாய் இப்போ எலெக்ஷனுக்கு கொள்ளடித்த பணத்தை கொடுத்தாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இங்கே உள்ள மகளிர், அதே மாதிரி ஜென்சி கிட், 2K கிட், இளைஞர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து தெருவாக போய்கிட்டு இருந்தாங்க, வீட்டில் போய் தட்டி பிட் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு பரப்புரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படியே உள்ட்டா, வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்கான், எல்லா வீட்லேயும் ஒருத்தர் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாட்ட, அவங்க சொந்தக்காரங்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, குடும்பத்தார் எல்லார்ட்டையும் டோருக்குள்ளே ஒருத்தர் இருக்காங்க.
நீங்கள் எல்லாம் டோராக போகிறதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆல்ரெடி டோருக்குள்ளே இருக்கிறோம். அதனால் வீட்டுக்கு ஒரு ஓட்டு கன்ஃபார்ம். இன்னைக்கு இந்த மௌன புரட்சி 2024 ரிசல்ட் வரும்போது மட்டும்தான் இவர்கள் ஒத்துப்பாங்க. அதனையும் வந்து அதிமேதாவி அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த பெண் நிறுவனத்தின் காசு வாங்கிட்டு பேசுகிற யூடியூப் சேனல்ஸு, திமுகவின் அடிமை மீடியா, இல்லை பயந்துக்கிட்டு இருக்க மீடியா, இவங்க எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அங்கே போய் உட்கார்ந்து பேசுகிற மற்ற கட்சிக்காரர்கள், விமர்சகர்கள் எல்லாமே பழைய அரித்மெட்டிக் எடுத்தே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அரித்மெட்டிக் எதுவும் ஒர்க்காக போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டி போட்டவங்களாம் ஏற்கனவே போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க. அப்போ அரித்மெட்டிக் இவனுக்கு இவன் பரவாயில்லப்பா, அவனுக்கு இவன் பரவாயில்லப்பா வச்சுருப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு டீம் வந்திருக்கு. இந்த டீம் மக்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ எங்கேருந்து ஓட்டு போடுவாங்க? என்ன மேலேருந்து வானத்தில் இருந்தால் குதிச்சு ஓட்டு போடுவாங்க? இருக்கிற ஓட்டர்ஸ் தானே திருப்பி ஓட்டு போடுவாங்க. அப்போ எங்கேருந்து போகுது? எல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து தான். அதனால் திமுக, என்னுடைய பார்வைக்கு திமுக 20லேருந்து 22% ஓட்டு எடுத்தால் பெரிய விஷயம். அதிமுக 20% ஓட்டு கூட வராது. தளபதி 45லேருந்து 50% ஓட்டு எடுத்து 2026 கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக போகிறாரு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரெவல்யூஷன் உண்டு பண்ண போகிறார். ஊழலற்ற ஒரு வெளிப்படையான ஒரு நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்க போகிறாரு. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய போகிறாரு. சமூக நீதியை காக்க போகிறாரு. இவர்கள் வந்து கொள்கையை வந்து ஏட்டில் வச்சுக்கிட்டு இருக்காரு. தளபதி மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு. சரி, இப்போ ஜனநாயகன் படம் வந்து இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. சென்சார் போர்டு தான் இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமையில் இன்னைக்கு வச்சுருக்கிறாங்க. அப்போது சென்சார் போர்டு எதிர்த்து விஜய் அவர்கள் எதுவும் பேச மாட்டார். இவ்வளோ தூரம் தன்னை நம்பியிருக்கிறாங்க, தயாரிப்பாளர்கள் அவ்வளோ நம்பியிருக்கிறாங்க, அவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஏன் குரல் கொடுக்காம அப்படியே அமைதியாக இருக்காருன்னு அப்படின்னு ஒரு கேள்விலாம் இருக்குது சார். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் புளிச்சு போன கேள்வி, பழைய கேள்வி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜனநாயகன் ஒரு ப்ரைவேட் கம்பெனி எடுத்திருக்கு. அது வந்து அது லீகலாக அந்த பேட்டில் வந்து அந்த அந்த ப்ரொடியூசர் பார்த்துக்கிறேன்ட்டார். ஏன்னா இப்போ படம் எடுக்கும்போதே இவர் சொல்லிட்டார். ஏற்கனவே மலேசியாவில் சொன்னது தான், நான் ஏற்கனவே என் படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும், இப்போ அரசியல் கட்சி வர ஆரம்பிச்சிட்டேன், இது பிரச்சனை வந்தால் பரவாயில்லையா, சமாளிப்பீங்களா, அதெல்லாம் ஓகே சொல்லி அதில் தான் எடுத்திருக்கோம். இன்னொன்று ஜனநாயகன் அது பாட்டுக்கு வரும். அதில் அழுத்தம் இருக்கா, பிஜேபி அரசியல் பண்ணுதான்னா கண்டிப்பாக பண்ணுது. பட் அதனால் நேரடியாக மக்கள் எங்கேயும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அதுக்கு முக்கியத்துவம் அதனால் கொடுக்கலங்கிறத விட அதை வந்து லீகலாக பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லீகலில் அதில் என்ன ரெமிடியோ அது கிடைக்க போகுது. இன்றைக்கி மக்கள் பிரச்சனையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அவருக்கு அது கூட இப்போ சொல்ல மாட்டேங்காரு, அது கூட சொல்ல மாட்டேங்காரு, அது சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன, ஈஸியாக பேசலாம். பட் அதை விட மக்கள் பிரச்சனை தான் ரொம்ப முக்கியம். இந்த தேர்தல் அரசியல் ரொம்ப முக்கியம். இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கணும். ஜனநாயகன் இஷ்யூ எல்லாத்துக்குமே தீர்வு எப்படி நீதிமன்றம் மூலம் கிடைக்குமோ அதே மாதிரி மக்கள் மூலமாகவும் தீர்ப்பு கிடைக்கும். அது 2026 பார்ப்பாங்க. ஏன்னா திமுகவும் பிஜேபியும் ஒன்றுக்குள்ளே ஒன்று. அவங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் கட்சிகள்லாம் கிடையாது. மக்களுக்கு அதை நாங்கள் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா திமுக குடும்பத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய திமுகவின் கொள்கையை பரப்பக்கூடிய ஒரு படம் நேரடியாக ரிலீஸ் ஆக முடியுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், பிரச்சனை வர மாதிரி ஒரு பாவலாக தான் பண்ணாங்களே தவிர அவங்க என்ன டேட்டு கொடுத்தாங்களோ அந்த டேட்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிற எங்களால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இதுக்குள்ளே என்ன அரசியல்னாலும் இருந்துவிட்டு போது அதை லீகலாக பேட்டில் பண்ணிப்போம். இன்றைக்கி அரசியல் களத்தில் திமுக செய்கிற ஊழல்களை தான் நம்ம தட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இங்கே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவனுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், இவனுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், இவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் சாதனை எங்கேயுமே சொல்லலை. இன்றைக்கி வந்து உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்லாம் வராது. எங்கள் கனவு இருக்குது, எங்கள் கனவு திமுக வீட்டுக்கு போகணும், அது மட்டும் தான் கனவு. அப்போ தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா டாஸ்மார்க்கில் ஊழல், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல், ஈபியில் ஊழல் இது இல்லாத அமைச்சர்களே கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. கஜானாவை வலிச்சு வச்சுருக்காங்க. 4.5 லட்சம் கோடி ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வந்து பட்ஜெட் போடுறாங்களே தவிர அது எங்கே போகுது, யார்கிட்ட போகுது? ஏன்னா அதில் 2 லட்சம் கோடி தான் சம்பளத்துக்கும் வட்டிக்கும் போகுது. வட்டியெல்லாம் வந்து இன்றைக்கி எவ்வளோ கட்டுறோம் தெரியுமா? ஒரு நாளும் 150 கோடி வட்டி கட்டுறோம். அந்த ஒரு நாள் 150 கோடியில் ஒவ்வொரு நாளும் புது காலேஜ் திறக்கலாம், ஒவ்வொரு நாளும் புது ஸ்கூல்ஸ் திறக்கலாம், ஒவ்வொரு நாளும் புது ஹாஸ்பிட்டல்ஸ் திறக்கலாம், ஒவ்வொரு நாளும் பழைய
நிறைய டப்பா பேருந்துகள் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆனால் இந்த அரசு கடன் வாங்கி அவர்கள் குடும்ப சொத்துக்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இன்றைக்கும் ஒன்றும் இல்லைங்க, 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், 2000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை பெருமையாக வேற சொன்னாங்க. அது பெருமைப்படக்கூடிய விஷயம் எதுவரைன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஆனால் அதே பெண்கிட்ட ஓசிக்கு போறியா, ஓசி காசா, லிப்ஸ்டிக் வாங்கி பூசுறியா அப்படின்னு அவருடைய அமைச்சர்களே பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வந்து பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து இப்போ வந்து காலேஜில் வந்து என்ட்ரி நிறைய ஆயிடுச்சு, நிறைய பெண்கள் இப்போ காலேஜ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காலேஜ் அவங்க சரியாக பராமரிப்பு கிடையாது, நல்ல வாத்தியார் கிடையாது, அவங்க சம்பளம் கொடுக்க காசு கிடையாது, காலேஜில் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ட்ராப் அவுட்ஸ் நிறைய ஆகுது. இப்போ காலேஜ் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்துறீங்க, முடித்து வர்றதுக்குள்ளே அவனுக்கு கிடைக்கிற அந்த பிரச்சனையால் அந்த காலேஜில் நல்ல கல்வி கிடைக்காம, தரமான கல்வி கிடைக்காம, தரமான காலேஜ் இல்லாதனால ட்ராப் அவுட்ஸ் நிறைய ஆகுது. எந்த காலேஜ்லேயுமே கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் காலேஜில் 30% மேலே அந்த 3வது வருஷம் முடியும் போது அவங்க முடிச்சுட்டு வர்றது கிடையாது. ஃபுல் அரியர், இல்லாட்டா பாதியிலேயே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேலைக்கு போயிடுறது, அந்த மாதிரி இருக்குது. நாட் ஓன்லி ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் சீட்டே ஃபில் ஆகிறது கிடையாது. 40% சீட் ஃபில் ஆனால் பெரிய விஷயம். பாலிடெக்னிக் இப்போ 30-35% தான் சீட்டே ஃபில் ஆகுது. இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனில் ஏகப்பட்ட ஓட்டம் இருக்குது. இவங்க 1000 ரூபா கொடுக்கறதுனால நிறைய உள்ள ஆளை இழுத்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இதன் மூலமாக நிறைய பேர் படிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு உருவகப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இதை கொடுத்தது மட்டும் பத்தாது, அதை சரி பண்ணணும். நீங்கள் அங்கே இடமே இல்லாமல், தரமே இல்லாமல், வாத்தியாரே இல்லாமல், நல்ல சிலபஸே இல்லாமல் உள்ளே வந்து என்ன செய்ய? நீங்கள் வேணால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். 30% ஆர்ட்ஸ் காலேஜில் ட்ராப் அவுட் மீன்ஸ் வெளியில் பாதியில் போகிறது, இன்னொன்று ஃபினிஷ் பண்ணாமல் போகிறது, நிறைய அரியரோடு போகிறது. இன்ஜினியரிங் காலேஜ் ஏகப்பட்ட ட்ராப் அவுட். இன்ஜினியரிங் காலேஜ் பாதி ஃபில் ஆகிறதே கிடையாது. பாலிடெக்னிக் 70% ஃபில் ஆகிறது கிடையாது. அப்போது எல்லாம் எங்கே போகிறாங்க? உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் தரம் எவ்வளோ கீழ்த்தனமாக இருக்குது. நிறைய பேர் ப்ரைவேட் காலேஜில் போய் சேரான், காசு இருக்கிறவன் சேருவான். அப்போ கவர்மெண்ட் காலேஜ்லேயும் அதே குவாலிட்டியை கொண்டு வரதில்லை. இன்னொன்று, கவர்மெண்ட் காலேஜே ரொம்ப சொற்பங்க, ப்ரைவேட் காலேஜ் தான் ரொம்ப அதிகம். நீங்கள் காலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும்ல, கவர்மெண்ட் காலேஜை, அதை பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இபி எடுத்துக்கோங்க, இபியில் 2 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஆனால் அங்கேயும் நிலக்கரி ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், பர்ச்சேஸ் கொள்முதலில் ஊழல், இபி கொள்முதலில் ஊழல் இன்றைக்கி வர நடந்துக்கிட்டே தானே இருக்குது. 10 ரூபா பாலாஜி அங்கேயும் இபி டிபார்ட்மெண்ட்லேயும் அவருடைய வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்கார். அவர் அமைச்சராக இல்லை, ஆனால் இபிலையும் இன்னும் கலால் அந்த மதுபானத்துலேயும் பாலாஜியோட கைவண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இவர்கள் மக்களை நம்பலை, பாலாஜியை தான் நம்புகிறாங்க. இவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யணும்னு இல்லை, பாலாஜிகிட்ட காசு இருக்குது, காசை வாங்கி செலவு பண்ணலாம். கொள்ளையடிக்கிறதுக்குன்னே சில அமைச்சர்களை வச்சுருக்காங்க. இப்போ வந்து அவர் கொள்ளையடிக்கும் துறை அமைச்சர் தான் பாலாஜி. ஆனால் அவர் அஃபீஷியலாக துறையில் இருக்க மாட்டார், ஆஃப்லைனில் இருப்பார், கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி திமுக ஊழலாக மக்கள்கிட்ட சுரண்டி 5 லட்சம் கோடி கடனை 10 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க. இன்னும் அடுத்த வருஷம் வந்தால் இன்னும் 20 லட்சம் கோடி ஆக்கிடுவாங்க. அவங்க வந்து எதில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்கன்னா ஜிடிபியில் மேலே வந்துட்டோன்னு ஒழிஞ்சிக்கிறாங்க. ஜிடிபி வந்து எம்எஸ்எம்இ சின்ன கம்பெனிகளோட வளர்ச்சியில் வர்றது. இவர்கள் அதற்கு இந்த 4.5 வருஷத்தில் தொழிற்சாலைகளுக்காகவோ புதிய தொழில்துறை உள்ளே வர்றதுக்கோ எதுவுமே பண்ணல. இவங்க வந்து பேப்பரில் மட்டும் 10 லட்சம் கோடி நாங்கள் சைன்அப் பண்ணியிருக்கோம், 5 லட்சம் கோடி சைன்அப் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்களே தவிர யாருமே வரல. இதெல்லாம் ஏற்கனவே ஒரு 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 பெரிய மாளிகை கட்டணும்னா அப்படி எடுத்து அப்படி வச்சிடலாம் முடியாது, படிப்படியாக தான் கட்டணும். அப்படி கட்டமைக்கப்பட்டது தான் தமிழ்நாடு. தொழில்துறையும் சரி, எஜுகேஷனும் சரி. இன்றைக்கும் வட மாநிலங்கத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெட்டராக இருக்கோம் அப்படின்னா அது காமராஜர் ஆட்சி காலத்திலேருந்து கட்டமைக்கப்பட்டது. இவங்க மேலே ஒரு கொடியை நட்டிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இன்றைக்கி அவர்கள் முதலிடம் பெருமை மிகு அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் இந்த 4.5 வருஷத்தில் இவங்க பண்ணது கிடையாது. 70 வருஷமாக அங்கே நடந்ததோட நீட்சி. நீங்கள் புதுசாக நான் இதை பண்ணேன் அப்படின்னு கொண்டு ஒரு லிஸ்ட்டு போடணும்னா சொல்ல முடியாது.
இவர்களால், இந்த ஆட்சியால் தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சமூக நீதி சந்தி சிரிக்குது. பெண்கள் பாதுகாப்பு இல்லவே இல்லை. அரசு டிபார்ட்மெண்ட் எல்லாம் லஞ்சம் ஊழல் புறையோடி போய் இருக்கு. மக்கள் தலையில் கடன் ஏறிக்கிட்டே இருக்கு. மக்கள் இங்கே யாருமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாலாம் இல்லை. இவங்க ஏன் பொய் சொல்லி தான் வாக்கு வாங்கினாங்களே தவிர உருப்படியான எந்த விஷயம் செய்யலை. அவர்கள் தில் இருந்தால், திராணி இருந்தால், இந்த எலெக்ஷனில் நாங்கள் இதை செய்தோம் இந்த 4.5 வருஷத்துலன்னு சொல்லி ஓட்டு கேட்கட்டும். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்குன்னு பேசுகிறதுக்கு ஒரு அண்டா ஒருத்தர் இருக்கார். அந்த அண்டா வந்து ஒரு 15 லிஸ்ட்டு போடுவார். நான் இது பண்ணோம், அது பண்ணோம், அது பண்ணணும். அதோட டோட்டல், அதாவது 1000 ரூபா கொடுத்ததாக தான் போட்டிருப்பார். அதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 40,000 கோடி இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து டோட்டலாக தமிழகத்துக்கு வருஷம் வருஷம் போடுற பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. 40,000 கோடிங்கிறது உங்களுக்கு டாஸ்மார்க் வருமானத்திலே வந்துடுது. மீதி 4 லட்சம் கோடி என்ன பண்ணுறீங்க? 2 லட்சம் சம்பளத்துக்கும் வட்டிக்கும் போயிடுச்சுன்னா மீதி 2 லட்சம் கோடிக்கு என்ன பண்ணுனீங்கன்னு நான் கேட்குறேன். நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லணும்ல, என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை. எல்லாம் திட்டங்கள்னு பேர் போட்டு எல்லாம் சுரண்டி எடுத்தாங்க. சமீபத்தில் புதுக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா செம்மண் திருட்டு. ஒரு இடத்த தோண்டி 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 மரணக்குழி மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. மண்ணை திருடி இன்னொரு இடத்துல எல்லா குளங்களையும் குட்டைகளையும் தூர்வாரணும்னு ஃபண்டு போட்டு எதுவுமே தோண்டலை. ஃபண்டை மட்டும் எடுத்து அவங்க பாக்கெட்டில் போட்டு போயிட்டாங்க. ஒரு தடவை தோண்டி திருடுறாங்க, ஒரு சைடு தோண்டாமல் திருடுறாங்க. மணல் திருட்டு, அப்புறம் வந்து மலை வளங்களை திருட்டது, கனிம வள கொள்ளை. எங்கே போகுது அந்த காசெல்லாம்? அரசாங்கத்து கஜானாக்கு வரணும். ஒன்று அது செய்யவே கூடாது, அதை பாதுகாக்கணும். அதை மீறினா அரசாங்க கஜானாக்கு வரணும். எல்லாம் வந்து திருட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பொன்முடி மேலே, துரைமுருகன் மேலே, நேரு மேலே, ஒருத்தர் விடாமல் எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது, எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது, எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது, எல்லாரும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள்லாம் திருப்பி வந்தால் தமிழ்நாடு தாங்கவே தாங்காது. தளபதி மட்டும்தான் இதுக்கு சரியான தீர்வு கொடுக்க முடியும். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, பெண்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இளைஞர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது. இவர்கள் எந்த நோட்டை கொடுத்தும் அந்த ஓட்டெல்லாம் வாங்கவே முடியாது. ஹார்ட் கோர் டிஎம்கே, ஹார்ட் கோர் ஏடிஎம்கேன்னு சொல்கிற குடும்பத்திலையும் தளபதிக்கு தான் ஓட்டு விழப்போகுது. அதனால் இந்த எலெக்ஷன் நீங்கள் பழைய அரசியல் கணிப்புகள், பழைய அந்த அரித்மெட்டிக் எல்லாம் வச்சு பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் 2026 ஒரு சர்ப்ரைஸ் ரிசல்ட்டாக இருக்கும். தளபதி முதலமைச்சர் ஆவார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பதவிக்கு நன்றி சார்.